இந்த தேர்தல் ஆணையம் தி பெஸ்ட் டிராமா குரூப், சிறந்த நாடக கம்பெனி இல்லைன்னு சொல்ல சொல்லு. ரோட்ல ஒரு அப்பாவி மக்களை மடக்கி மடக்கி பிடிச்சு காசு எடுக்கும். ஆனால் இந்த தொகுதியில் காசு கொடுக்கப்படுவது தெரிஞ்சும் அனுமதிக்கும். இங்க எங்க நேர்மை இருக்கு? எங்க நேர்மை இருக்கு சொல்லு? எங்க நேர்மை இருக்கு? எங்க நேர்மை இருக்கு? நேர்மை தேர்தல் நடக்குதா? நடக்குதா? இப்ப என் சின்னத்தை எடுத்துட்ட, விவசாய சின்னத்தை எடுத்துட்ட, சரி எடுத்துட்ட, விடு, எடுத்துட்ட. இப்போ ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்னா முதல்ல வந்தவனுக்கு தான் முதல்ல சின்னம்னா, சரி நான் ஏத்துக்கிறேன், விடு, முதல்ல வந்தா என்ன, சரி விடியா விடியா. அப்போ ஜி.கே. வாசன் டிடி வித்தின்னு வரணும், ஃபர்ஸ்ட் வரலையே. ஒன்னோட கூட்டணி வச்சோம்னா அவருடைய சைக்கிளும் இவரோட குக்கரும் எப்படி சரியா வருது? எப்படி வருது? மாம்பழ சின்னம் எங்க ஐயாவும் அங்கீகரிக்கப்படாத கட்சி, ஜி.கே. வாசனும் அங்கீகரிக்கப்படாத கட்சி, ஐயா டிடியும் அங்கீகரிக்கப்படாத கட்சி. நாங்களும் 7 விழுக்காடு வாக்கு வாங்கியிருக்கோம், இன்னும் 1 விழுக்காடு வாங்கினா அங்கீகரிக்கப்பட்டிருக்கலாம். அதுக்குள்ள நீ குறவலையை பிடிச்சிட்ட, நேரிச்சிட்ட. இப்ப அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுக்கு எப்படி அந்தந்த சின்னத்தை ஒதுக்குன? சரி, என்னுடைய விவசாய சின்னத்தில் அவன் போட்டியிடலையில பொட்டியை முடிட்டு பேசாம பொத்திட்டு இருக்க வேண்டியதானே? 40 இடத்துலயும் எனக்கு எதிராக சுயேட்சையா போட வச்சு 40 இடத்துல இந்த விவசாய சின்னத்தை ஏன் வைக்கிற? சீமான் சின்ன விவசாயி நினைச்சு ஓட்டு போட்டு அவனுக்கு விழுகிற ஓட்டுல கொஞ்சத்தை குறைச்சிடணும் நீ நினைக்கிற. இவ்வளவு கேவலமா இருக்கு. நீ விஷம் குடிச்சு செத்து போலாமே. என்னோட மோதுறதுக்கு, நேர்மையா நின்று மோதுறதுக்கு ஆண்மை இல்லாத, வீரம் இல்லாதவன் ஏன் வர்ற? நீ இந்த அரசியல் தலைவர்களை பார்த்து வந்தவன். நான் உலகத்திலே தலை சிறந்த புரட்சியாளன் பிரபாகரன் என்ற மாவீரனால் வளர்க்கப்பட்டு வந்தவன். உனக்கு எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னை யாருன்னு பாரு. சீருடை இல்லாது, தலைக்கவசம், நெஞ்சு கவசம் இல்லாது, காலில் பூட்ஸ் இல்லாது, எண்ணி 6 தோட்டாக்கள், துப்பாக்கி, வெறும் கையிலே ரப்பர் செருப்பு, டி-ஷர்ட்டோட களத்தில் புகுந்து போரிட்டு மாண்ட மா வீரர்களின் பின்னவன் என்பதை நீ கணத்தில் வச்சுக்கணும். நீ எதுவுமே இல்லைனாலும் வெறுக்கையோட நின்று சண்டை செஞ்சு சாகும். ஏன்னா என் பரம்பரை அப்படி சும்மா போட்டு சீனி விடுது. சரி, இந்த ஏன் சின்னத்தை சுயேட்சை கொடுத்தில? நீ நேர்மையான வெங்காயம். அப்பயே அந்த சைக்கிள், இந்த மாம்பழம், இந்த குக்கரையெல்லாம் சுயேட்சைக்கு. அது 2 இடத்துல நிற்குது, மீதி இடத்துல இந்த சின்னம் காலியாக தான் இருக்கு. யாராவது நிற்கிறீங்களான்னு வைக்க முடியுதானே? அப்ப என்ன அர்த்தம்? என்னை பார்த்தா அவ்வளவு பயம் இருக்கும். பயம் இருக்கு. அதுக்கும் படிப்பு இருக்கு. புரட்சியாளர் அம்பேத்கர் எங்களை போன்ற பிள்ளைகளுக்குத்தான் கற்பித்திருக்கிறார். என் அன்பு மக்களே, இவர்கள் கொடுக்கிற அழுத்தம் என்பது எங்களை ஆவேசப்படுத்தும், அரசியல் படுத்தும், ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு. அது யாருக்கு? எனக்கு தான் சொல்லியிருக்காரு. அதனால இப்ப நேர்மையாளர்களை பாருங்க. உலகத்தில் எத்தனை நாடுகள், அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள். இங்க இருந்து ஒரு சிறிய இடத்திலிருந்து பேசுறேன், சிந்தாரிப்பட்டிலிருந்து பேசுறேன்னு நினைக்கூடாது. ஒட்டுமொத்தமா உலகம் முழுமைக்கும் பரவி வாழ்கிற என் தமிழ் சொந்தங்களுக்கு நல்ல அரசியலை, தூய அரசை, நல்ல அரசை அமைய செய்ய வேண்டும் என்று விரும்புகிற என் நாட்டு மக்களுக்கு தான் இதை பேசுறேன். இப்போ உலகத்தில் எத்தனை நாடுகள், அந்த நாடுகள் எல்லாம் இந்த இவிஎம் என்கிற ஓட்டு பெட்டியை கைவிட்டுச்சு. ஏன்னா அது நேர்மையா வாக்குப்பதிவு நடக்காதுன்னு எல்லாருக்கும் தெரியும். இதை நல்லா நீங்க விளங்கிக்கணும். இந்த ஜப்பான் நாட்டில் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப் அப்படிங்கிற நிறுவனமும் இந்தியன் எலக்ட்ரானிக் கார்பரேஷன், இந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்துதான் இந்த இவிஎம் எந்திரத்தை தயாரிக்குது. இந்த மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த நம்ம ஓட்டு பெட்டியை தயாரிச்சு கொடுக்கிற ஜப்பான் ஓட்டு சீட்டு முறையில் தான் இருக்க முடியே, இந்த ஓட்டு பெட்டி முறையில் இல்லை. ஐயா சுப்பிரமணிய சாமி அவங்க சொல்றாங்க, இந்த வாக்கு எந்திரத்தை தயாரிச்சு கொடுக்கிற நிறுவனம் ஜப்பான் நிறுவனத்தில் போய் கேட்கிறாங்க, அந்த வருதுல இதை நீ பயன்படுத்துவியா, இந்த மிஷினை நீ தேர்தலுக்கு பயன்படுத்துவியா, இது கேள்வி. அதுக்கு அவன் சொன்னது, ஆர் யூ மேட், நீ என்ன பைத்தியமா நான் இதை பயன்படுத்துறதுக்கு என்னை கேட்கிறாங்க. அப்ப இதை பயன்படுத்துறவன்னா யாரு? பைத்தியம். நீ ஒரு சான்று பாரு. அமெரிக்கா எவ்வளவு பெரிய நாடு. அவனே நான் டிஜிட்டல் அமெரிக்கான்னு பீத்திக்கல. டிஜிட்டல் உன்னை மாதிரி டிஜிட்டல் இந்தியா, எண்ணியல் இந்தியா எல்லாம் பீத்திக்கல. அவன் பெருமை பேசல. 50 மாகாணம் வச்சிருக்கான். 50 மாகாணம். 50 மாகாணத்துல நேர வித்தியாசம் இருக்கு. எப்படின்னா இப்ப நமக்கு 11:15, அவனுக்கு 11:30, அவனுக்கு 11:45, அவனுக்கு 12, அப்படி நேர அளவு மாறுபடுது. காலையில 6 மணிக்கு வாக்குப்பதிவு, மாலை 6 மணிக்கு முடிச்சிருவான். முடிச்சுட்டு கைகிட்டே எண்ணுவான். ஏன்? இவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சியில் இருக்கிற அமெரிக்கா வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தாம வாக்கு சீட்டு முறையில தான் பதிவு செய்யுது.
அறிவார்ந்த என் மக்களே, ஆழ்ந்து சிந்திச்சு பாருங்க. அந்த வாக்கு எந்திரத்தை, அந்த வாக்கு சீட்டை எண்ணி கையோட கை அப்படி எண்ணி 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 வாக்குப்பதிவு முடிஞ்சவொடனே எண்ணி இரவு முடிஞ்ச அடுத்த நாள் வரும் பாருங்க. அப்ப இவன் தான் அமெரிக்கன் பிரசிடென்ட் இந்த அப்படின்னு ஏறி பேச விட்டுறான். அப்படிதான் ட்ரம்ப்பும் பேசினா, அப்படிதான் ஒபாமாவும் பேசினாரு, அப்படிதான் இப்ப பைடனும் பேசினாரு. சரியா எண்ணி அந்த இரவு முடிந்த அடுத்த நாள் தொடங்கும் போது அமெரிக்கன் பிரசிடென்ட் இவன் தான் அறிவிச்சு விட்டுருவான். ஆனா நீ வாக்கு எந்திரம் டிஜிட்டல் தட்டுனா கட 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 கடன்னு எண்ணி சொல்லும். ஆனால் தேர்தலுக்கு 20 நாள் தர என்றதுக்கு 44 நாள் பெட்டி ஒரு இடத்துல மூடி வைக்கிற. அங்க என்ன நடக்கும்னு யாருக்கு தெரியும்? எங்க அப்பனுக்கு தெரியுமா? உங்க அப்பனுக்கு தெரியுமா என்ன நடக்கும்? என்னது அந்த எந்திரத்துக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுன்ற. உலகத்திலே 2 நாடு தான் என் உடன் பிறந்தார்களே இந்த வாக்கு எந்திரத்தை சவப்பெட்டி மாதிரி இந்த பெட்டியை கட்டிப்பிடிச்சு ஆளுகிற நாடு. ஒன்னு நைஜீரியா, இன்னொன்னு இந்தியா. 2 தான் ஊழலிலே பெருத்த நாடுகள். கடைசியா பங்களாதேஷ் வச்சிருந்துச்சு, அதுவும் தூக்கி போட்டுருச்சு. கடைசியா போன எலெக்ஷன் இந்த பிரதமர் தேர்வுக்கு வாக்கு எந்திரம் இல்ல, வாக்கு சீட்டு தான். வாக்கு சீட்டு தான். இவன் பாரு, அமெரிக்கா மனித கழிவை நீ தட்டிப்பாரு, அண்ணன் பொய்சரன்னு நினைக்கலாம். நீ வலையொலியில போய் அமெரிக்கா இந்த ட்ரைனேஜுக்குள்ள இருக்கிற கழிவை அள்ளுறதுக்கு எந்திரம் வச்சிருக்கு. தட்டினா அது போய் அப்படியே அள்ளிட்டு வருது. எந்த வாக்க ஓட்ட கைகிட்ட போடுறான், கழிவை எந்திரம் அள்ளுது. இங்க கழிவை நான் அள்ளுறேன், வாக்க மிஷின் போடுது. இதாண்டா இந்தியாவின் வளர்ச்சி. ஏய், அவன் மணி அடிக்கிறது கை வலிக்கும்ட்டு எல்லா கோயிலும் போய் எந்த பூசாரியாவது எந்த குருக்களாவது கைகிட்ட மணி அடிக்கிறத பத்திரிக்கா போ. இல்ல ஒரு பொத்தான தட்டினா டங்கி டங்கி டங்கின்னு சுத்தியல் மாதிரியே செஞ்சு வச்சிருக்கான். கை மாதிரியே இருக்கும். அது மணி அப்படி தொங்க டங்கி டங்கின்னு அடிக்கனா அவருக்கு கை வலிக்க கூடாதுன்னு ஒரு எந்திரத்தை கண்டுபிடிச்ச நீ ஆளு மூழ்கி கழிவு அல்றானே, அதுக்கு மாற்ற நீ ஏன் கண்டுபிடிக்கணும்? அல்றவன் ஏழுங்கிறதுனால நீ அதை பொருள்படுத்தல. எப்படி இப்ப உங்க பிள்ளைகள்ட்ட அதிகாரம் தான் என்ன பண்ணுவோம்? போட அமெரிக்கா அந்த 100 ரூபாய் என்னடா கொண்டாட, இங்க வாங்கடா போடுற. அதானே நீ மாட்டுக்கறியை நான் சாப்பிடக்கூடாதுன்னு அடிக்கிற நீ, ட்ரம்ப் வரும்போது நீ நல்ல அப்பனுக்கு பிறந்தவன் 7 வகையில என்ன மைத்துடா மாட்டுக்கறி செஞ்சு பரிமாறின? எதுக்குடா? சரியான ஆண்மகன் இல்லைங்க, நாங்க மாட தெய்வமா வணங்குறவங்க. நோ ட்ரம்ப், நோ நோ பீஃப். நீ சொல்லியிருக்கா? சொல்லியிருக்கா? அங்க உட்காந்துட்டு நல்லா இருக்கா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க. 7 வகையில மாட்டுக்கறி, மட்டன் நான் சாப்பிட்டா. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் 1. ஊரானுக்கு ஊட்டி விடுவேன், உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவேன். என்ன நீ இன்னும் புத்தி விட்டு போய் திரி. தாமரைக்கு, ரெட்டலைக்கு, அப்புறம் என்னது இந்த உதயசூரியனுக்கு, அப்புறம் கைக்கு. அந்த கையே மொட்டை கையா இருக்கு. அந்த அது ஒரு இன்னும் நீ மானங்கட்டு போய் இந்த காங்கிரஸுக்கு போட்டு, பிஜேபிக்கு போட்டு, எங்களை தூக்கி நடு ரோட்டில் போட்டு, இன்னும் ஒரு தடவை போட்டின்னு வச்சுக்க, ஒரு ரிக்வஸ்ட்டுங்கிற தூக்கி எங்களை நேரம் சுடுகாட்டில் போட்டு அவனுக்கு ஓட்டை போட்டு போ. ஓட்டு போட போனீங்கன்னு வச்சுக்கைய, சூரியனுக்கு போகலான்னு போறியா? சோத்துல வெஸ்த வச்சுட்டு போ. நீ போயிட்டு வந்து எங்களை சுடுகாட்டுக்கு அனுப்பிடு. வேற என்ன பண்ண போற? 60 வருஷம் போட்ட படம் எடுத்து பிழைக்க வந்த பிள்ளைனா, மருத்துவம் பார்த்து பிழைக்க வந்த பிள்ளை, என் டாக்டர் படிச்சு நிற்கிறான் என் தம்பி, முச்சந்திலிருந்து வெயில கத்திட்டு கிடக்குறான். ஏன்? உன் கூட பிறந்துட்ட விட்டுட்டு போக முடியல. நீ எக்கேடு கட்டா எனக்கு என்னன்னு போக முடியல. இப்ப இங்க கட்டமைக்கிற வளர்ச்சியை நீ நல்லா கவனிச்சுக்க. நீ ஆழ்ந்து பாரு. என் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, என் பெரியப்பன் சித்தப்பன், என்ன தாய்மார்கள், என்னை பெற்ற அம்மா அப்பாக்கள் யோசிங்க. நம்ம தங்கச்சி, நம்ம பிள்ளை மூக்குத்தி நீட்டு தேர்வு எழுத போறா பாருங்க. நீட்டு தேர்வு மூக்குத்தி எவ்வளவு பெருசு இருக்குன்னு நீங்க நினைங்க. மூக்குத்தி எவ்வளவு பெருசுப்பா? அதுக்கு உள்ள பிட்ட கொண்டு போய் எழுதிடும்னு நம்ப சொல்றாங்க. நீ நம்புற? ஒவ்வொரு தேர்வு அரங்கத்துக்குள் உள்நுழையும் போதும் நம்ம பிள்ளைகளை தலைமுடி அவங்க சொல்றான், தோட கலட்டுறான், மூக்குத்திய கலட்டுறான், உள்ளாடைகளை கலட்டுறான். ஏன்னா பிட்டு கொண்டு போயிடும்ன்றான். இந்த மூக்குத்திக்குள் பிட்டை கொண்டு போய் எழுதி விடுவார்கள் இவர்கள் என்று நம்ப சொல்லுகிற இந்த நாடுதான் இந்த ஓட்டு பெட்டிகளை ஒண்ணும் செய்ய முடியாது நம்புங்குது. ஆழ்ந்து சிந்திச்சு பார்க்கணும். அப்போ இது எப்படி நம்புறதுனா, அதான் சத்தியம் தொலைக்காட்சியில் ஒரு கேரளாவில இருந்து ஒருத்தர் வந்து நிரூபிச்சு காட்டுறாரு, இந்த மாதிரி இப்படி எல்லாம் ஏமாத்தலான்ட்டு. இப்ப நீ நல்லா ஒண்ணு கேளு. நான் சீமான் எங்க அம்மாவோட என் ஊர் அரணையூருக்கு போன்ல பேசுறேன்னு வச்சுங்க. அம்மா எப்படி இருக்கீங்கன்னு இதை டெல்லியில இருந்து பதிவு பண்றானா இல்லையா?
நான் யாரோட பேசுறேங்கிறத இங்கே தமிழ்நாடு அரசும் சரி டெல்லி கவர்மெண்ட்டும் சரி பதிவு பண்ணுதா இல்லையா? பதிவு பண்ணுது. எங்கிருந்து பதிவு பண்ணுது? எங்கிருந்தோ பதிவு பண்ணுது. நான் யாரோட பேசுறேன்னு உன்னால பதிவு பண்ண முடியும் போது சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை சந்திரன்கிட்ட போய் அனுப்புனியா? இங்கிருந்து அனுப்புனியா? இந்த பூமியிலிருந்து இயக்கி சந்திர மண்டலத்துக்கு சந்திராயனை கொண்டு போயிட முடியும்னா எங்கிருந்தோ நீ இந்த வாக்கு எந்திரத்துக்குள்ள ஹேக் செய்து நீ உனக்கான ஓட்டை போட்டுக்கிற முடியாதுன்னு நீ சொன்னீங்கன்னா அப்படி எனக்கு விழுகிற ஓட்டைய எங்க அழுத்தினாலும் தாமரையை போய் விழுகிற மாதிரி அமைக்க முடியும். சையது சுஜாங்கிற ஒருவர் 2014 நடந்த பாராளுமன்ற தேர்தலில் வாக்கு எந்திரத்தை ஹேக் செய்துதான் நாங்கள் மோடியை வெல்ல வைத்தோம் என்று கொடுத்த பேட்டி இருக்கு. நீ வலைவெளியில் தட்டி பார்க்கலாம். உயிருக்கு பயந்து வேற நாட்டில் போய் இருந்துட்டாரு, முகத்தை மறைச்சு பேட்டி கொடுத்துருப்பாரு. அதை பற்றி எழுத போறேன்னு சொன்னதுனாலேயே கர்நாடகாவில் கௌரி லங்கேஷ் என்கிற அம்மா கொலை செய்யப்பட்டார்கள் என்பதையும் நீ தெரிஞ்சுக்கணும். அப்ப என் அருமை சகோதரன் பிரகாஷ்ராஜ் சொல்றான்ல, மோடி டிவித்தாரு என்பதை நம்புகிற மக்கள் மோடி இப்ப நாட்டையே விற்கிறாருங்கிறத நம்ப மறுக்கிறார்கள் என்று சொல்றான். இது எவ்வளவு அர்த்தம் தோய்ந்த வார்த்தைகள் என்பதை நீங்க புரிஞ்சுக்கணும். அம்மா அருந்ததி ராய் 2 பேர் இந்திய நாட்டை விற்கிறார்கள், 2 பேர் வாங்குகிறார்கள். ஒருவர் மோடி, அமித்ஷா இருவர், இன்னும் இருவர் அதானி, அம்பானி. இந்த 4 பேரும் குஜராத்திகள் என்பதுதான் முக்கியமானது. இதில் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் இதை ஆழ்ந்து கவனிக்கணும். வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தும் போது விவிபேடையும் என்ன, அதுக்கப்புறம் இந்த ஓட்டை என்ன என்ற கருத்தை உள்வைத்துக் கொண்டு வாக்கு எண்ணும் போது பொதுவான மக்கள் வாக்கு போட்டுவிட்டு வெறுமனே வந்து விடாமல் வாக்கு எண்ணுவது முக்கியம். ஜோசப் ஸ்டாலின் என்கிற ரஷ்ய அதிபர், நீங்க ஸ்டாலின் ஒன்னும் இவரை நினைச்சுக்க கூடாது, ரஷ்ய அதிபர் ஜோசப் ஸ்டாலின் சொல்றாரு, ஓட்டு போடுபவன் அல்லடா வெற்றியை தீர்மானிப்பது, தேர்தல் வெற்றியை வாக்கை ஓட்டை எண்ணுகிறவன் தாண்டா தீர்மானிக்கிறார் என்றார். அந்த எண்ணுகிற இடத்தில் நாம் எச்சரிக்கையாக இல்லை என்றால் தோற்று விடுவோம். எனவே அறிவார்ந்த என் இன சொந்தங்கள், என் அன்பு மக்கள், உங்கள் மதிப்புக்குரிய வாக்குகளை மாற்றத்தை விரும்பி நிற்கிறவரா நீங்கள் என்றால், விரும்புவர் என்றால் மாற்றுக்காக நிற்கிற பிள்ளைகள் நாங்கள் தான். நீங்கள் ஆழ்ந்து பாருங்கள், கூர்ந்து கவனிங்கள். பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த திமுக, காங்கிரஸ் அது ஒரு கூட்டணி. பல ஆண்டுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரு பக்கம், அதிமுக பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்த கட்சிகள் ஒரு பக்கம், பல ஆண்டுகள் அதிகாரத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்து அது ஒரு கூட்டணி வைத்துக் கொண்டு பாரதிய ஜனதா, எந்த அதிகாரம் மாற்ற எளிய பிள்ளைகள் ஒரு பக்கம் தனித்து யாரோடும் சேராமல். ஏன் சேரல? அவர்கள் மீது இருக்கிற கரபிடிந்த அந்த ஊழல், லஞ்சம், நேர்மையாளர்கள் போல பேசிக் கொண்டிருந்த பாரதிய ஜனதா இந்த எலக்ட்ரல் பாண்டில், தேர்தல் பத்திரத்தில் 6250 கோடிக்கு மேலே ஊழல் செஞ்சிருக்கிறது, காசு வாங்கியிருக்குது. எங்கெல்லாம் இடி ரைடு, அமலாக்கத்துறை சோதனை நடந்ததோ அந்த முதலாளிகள்கிட்ட எல்லாம் மிரட்டி பணம் வாங்கியிருக்கு. அப்புறம் என்ன நீ நேர்மை பேசுற? அந்த அழுக்கு எங்கள் மேல் படியக்கூடாது என்பதற்காகவே உங்கள் பிள்ளைகள் தனித்து 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 நிற்கிறோம், தனித்துவத்தோடு நிற்கிறோம். உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு உங்களின் மதிப்புமிக்க வாக்கை தந்து எங்களை வெற்றி பெற செய்ய வேண்டும். என் அன்பு தம்பி மருத்துவர் இரா கார்த்திகேயன் அவர்கள், அவன் முகத்தாடை அறுவை சிகிச்சை நிபுணர், மருத்துவர். என்னுடைய அன்பு கட்டளைக்காக என் தம்பி இந்த மக்கள் பணிக்கு வந்திருக்கிறான். மருத்துவர்களை 16 பேருக்கு மேலாக தேர்தலிலே போட்டியிட வைத்திருக்கிறேன் என்றால் இவரால் மருத்துவர் ஆய்வு